எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் அப்பப்போ ஏதாவது திமுகவை அட்டாக் பண்ணி விமர்சனம் பண்ணி நம்ம தோழர் திருமா அவர்களுக்கு சாப்பாட்டில் பேதி மாத்திரை கலந்து விட்டு போயிடுவாப்புல. நம்ம தோழருக்கும் அன்னைக்கு பூரா வயிற்ற கலக்கிக்கிட்டே இருக்கும். அதுவும் எதுக்காக பண்ணுறாப்புல அப்படின்னா ஒன்றும் கெட்டணத்துலாம் கிடையாது. தோழர் திருமா அவர்கள் மேலே இருக்கிற ஒரு நல்ல எண்ணத்துலையும் ஒரு அக்கறையின் பேர்லையும் அதை பண்ணுறாரு. ஏன்னா நம்ம தோழர் திருமா அவர்களுக்கு கொஞ்சம் கூட இந்த ஹெல்த் கான்சியஸே கிடையாதுன்னு வச்சுங்களேன். உடம்பு மேலே அக்கறைன்றது ஒன்று கிடையாது. எங்கேயாவது போக வேண்டியது, எங்கேயாவது கடையில் பரோட்டா வாங்க வேண்டியது, போய் காரில் உட்காந்துக்க வேண்டியது, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு பாட்டை போட்டுக்க வேண்டியது, பாட்டை போட்டுட்டு பாட்டுக்கு தலையாட்டிக்கிட்டே அந்த பரோட்டாவை திங்க வேண்டியது. அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிட்டு எனக்கு காலு வீங்கிச்சு கண்ணு வீங்கிச்சு அப்படின்ட்டு ஏதாச்சும் வீடியோவை போட்டு பஜனை பண்ணிட்டு இருப்பாப்புல. இதே வேலையாக தான் தோழர் திருமாவர்கள் இருக்கிறாரு. உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கிறதில்ல. அதனால தான் நம்ம ரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இது சரி கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் வயிற்றை சுத்தப்படுத்தணும். ஏன்னா நம்ம தோட்டம் தான் கண்ட குப்பையும் தூக்கி அந்த பானைக்குள்ளே போட்டுறாரு இல்லையா. அதாவது டக்குன்னு அவங்க கட்சி சின்ன எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த வயிற்றுல ஏதாச்சும் ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து வச்சிருக்காரு. அதனால இப்படி ஏதாச்சும் பண்ணி சுத்தம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாச்சும் திமுகவை அட்டாக் பண்ணி தோழருக்கு வயிற்றை கலக்க வச்சிருவோப்பில். அந்த மாதிரி தான் சமீபத்தில் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு மேடையில் போன ஆட்சியில் கூட, அதாவது அதிமுக ஆட்சியில் கூட பட்டியல் சமூக மக்கள் மீது பல தாக்குதல்கள் பல ஒடுக்குமுறைகள்லாம் நடந்துச்சு. ஆனாலும் கூட இந்த ஆட்சியில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அதை விட பல மடங்கு இப்போ அதிகரிச்சிருக்குது. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த திமுக ஆட்சியில் எந்த மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்களோ கடைசியில் பழி தூக்கி அவங்க மேலே போட்டுறாங்க. எந்த ஆட்சியிலும் நடக்காது, இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் மிக அதை விட கொடுமையான அளவுக்கு தலித்துகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. பெரிய அளவில் நிகழ்ந்துட்டு இருக்கு. அதாவது இப்ப வேங்க வயல்ல கூட அந்த கழிவுகள் கலக்கப்பட்ட தண்ணி தொட்டியில இந்த மாதிரி யார் யாரெல்லாம் கலந்தாங்க அப்படிங்கிற அந்த இது போயிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை குடிச்சு யாரெல்லாம் அதனால பாதிக்கப்பட்டாங்களோ, யாருக்கெல்லாம் உடல்நல குறைவு அல்லது மனதளவில் பாதிப்பு உண்டாச்சோ அந்த பழியை தூக்கி அவங்க மேலே போட்ட வேண்டியது. இவங்க தான் அந்த கழிவை கலந்தவங்களே அவங்க தான் அப்படின்ட்டு பழியை தூக்கி அவங்க மேலே போட்ட வேண்டியது. அதே மாதிரி தான் இப்போ சின்னதுரை அப்படின்ற ஒரு பையன் மேலே கொடூரமாக தாக்குதல் நடத்திருக்காங்க. கடைசியில் இப்போ என்னன்றாங்க, இல்லை அந்த பையன் தான் ஏதோ பண்ணியிருக்கிறான், அவன் ஃபோனை கேட்டால் தரமாட்டேங்கிறான், ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேங்கிறான், அப்போ இவன் ஏதோ மறைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு அந்த பையன் மேலே பழி தூக்கி போட்ட வேண்டியது. என்ன சின்ன பையன் சின்ன சின்ன பசங்க வயசு பசங்க இருக்கிறாங்கன்னா ஃபோனில் அடுத்தவங்க தெரிஞ்சிக்க கூடாத சில விஷயங்கள் இருக்கலாம், சில பர்சனலான சில விஷயங்கள் இருக்கலாம். வேணாம், இதையெல்லாம் மற்றவங்க பார்த்தா நமக்கு ஒரு சங்கடமாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், நம்மள ஒரு மாதிரி நினைப்பாங்க, அதனால நம்ம ஃபோனை கொடுக்க வேணாம்னு கூட நினச்சிருக்கலாம். அப்படின்னும் போது அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு பழியை தூக்கி அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பையன் மேலேயே போடுறது. அதுவும் போடுறது யாரு, ஒருவேளை அந்த தாக்குதல் நடத்தினவங்க அந்த தரப்பை சார்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான பதிவுகளை போட்டு பரப்புறாங்களா அப்படின்னா அவங்க கூட கிடையாது. பண்றவங்க யார் அப்படின்னா முழுக்க முழுக்க திமுக காரங்க. திமுக காரன் தான் இப்படி பண்ணிட்டாங்க. திமுக அரசுக்கு கெட்ட பேர் இருந்துருது. ஏன்னா திமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமைகள் அல்லது சாதி ரீதியான தாக்குதல் நடக்குது அப்படின்ட்டு யாரும் பேசிடக்கூடாதுன்றதுக்காக பழியை தூக்கி பாதிக்கப்பட்டவங்க மேலே போடுறது. இதுதான் திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப. ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு. கரெக்டாக தான் சொல்றாரு. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் தாங்கள் அந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் என்கிற அந்த ஒற்றை காரணத்துக்காகவே தாக்கப்படுகிறார்கள், அந்த ஒற்றை காரணத்துக்காகவே அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் போது அவர்களுக்கு தாக்கப்படும் போது உடலில் ஏற்படுகின்ற வலியை விட மனதில் ஏற்படுகின்ற வலி தான் இன்னும் ஆழமாகவும் இன்னும் அதிகமாகவும் இருக்கும். அதைத்தான் ப. ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு. அதுவும் எந்த காலத்தில் அது நடக்குது, போன ஆட்சியில் கூட அது நடக்கல, அதிகமாக அது நடந்துட்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் சமூக நீதிக்கான ஆட்சியாளர்கள், நாங்கள் தான் எல்லாத்தையும் சமூக நீதியை கிழிச்சு தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத ப. ரஞ்சித் அவர்கள் சுட்டி காட்டுறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் ப. ரஞ்சித்தை பார்க்குறாங்க. ஏன்னா பல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பல பேர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு பின்தொடர்பாளர்களாக இருக்கிறாங்க. திரும்ப அவர்களுக்கு எந்த அளவுக்கு பின்தொடர்பாளர்கள் இருக்கிறார்களோ அதே அளவுக்கு ப. ரஞ்சித்துக்குன்ட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து பார்க்குறாங்க ப. ரஞ்சித் என்னெல்லாம் பேசாரு அப்படின்ட்டு உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ப. ரஞ்சித் அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அப்படியே திரும்பி யாரை பார்க்குறாங்க, தோழர் திருமா அவர்களை பார்க்குறாங்க. அவங்க அப்படி திரும்பி தோழர் திருமா அவர்களை பார்க்கும்போது அங்கே அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, திமுக காரனுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு பிரஸ் மீட்டில் நின்றுக்கிட்டு திமுகவை மட்டும் யாரும் தப்பாக நினைச்சிடாதீங்க, அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, இது வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்குது, வேற எங்கேயோ ஒரு சதி நடந்திருக்குது, அதனால அதுக்கு காவல்துறை கண்டுபிடிக்கும், நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும். இப்போ என்ன அதுக்கு அவசரமா, அதெல்லாம் அவங்க முதல்ல கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுப்பாங்க, திமுகவை மட்டும் யாரும் தப்பாக நினைச்சிடாதீங்க, அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டுமா பண்ணிட்டு இருக்காரு, திமுகவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதோட சேர்ந்துக்கிட்டு எங்கள் கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது, எங்களை பிரிக்கிறதுக்கெல்லாம் சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்களெல்லாம் பிரிக்க முடியாது, நாங்கள் ஒன்னாத்தான் இருக்கிறோம், நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ விசிகாவுக்கு வாக்காளராக இருக்கக்கூடிய மக்கள், பட்டியல் சமூக மக்கள், அவங்க இதையெல்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு கேள்வி வருமா வராதா, அவங்களுக்குன்ட்டு எல்லாருக்குமே அந்த கேள்வி வரத்தான் செய்யும். என்ன அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் மீது இந்த அளவுக்கு தாக்குதல்கள், அதுவும் தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்குது. அவர்களை சிறுமைப்படுத்துகிற செயல்கள் நடந்தேறி கொண்டே இருக்கிறது. அப்படின்னும் போது பைக் ஓட்டுறதுக்கு வெட்டுறான், படிச்சா வெட்டுறான், இந்த மாதிரியான கபடியில ஜெயிச்சா வெட்டுறான், இந்த மாதிரி கொடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுது. அப்படின்னும் போது எந்த தைரியத்தில் அவங்க வெட்டுறாங்க? நம்ம என்ன பண்ணாலும் நம்ம இங்க தண்டிப்பதற்கு, நம்மை கேள்வி கேட்பதற்கு இங்க யாரும் கிடையாது, நமக்கு சாதகமான ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. அந்த தைரியத்துல தான் இவங்க இந்த மாதிரியான அத்துமீறல்கள், இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தைரியத்தை கொடுக்கறது யாரு? இந்த திராவிட மாடல் ஆட்சி தானே, இந்த திமுக அரசு தானே அப்படின்ற கேள்வி, அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல வருமா வராதா? இல்ல அப்படி வந்தா அது நியாயம் இல்லையா? நியாயம் தானே. அப்போ அந்த எண்ணம் அடுத்து அவங்களுக்கு கோபமா மாறும். யார் மேல கோபமா மாறும்? யார் அவங்க கூட போய் கூட்டணி ஒட்டு போட்டுட்டு இருக்காங்க, ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் ஒட்டு போட்டுக்கிட்டு மட்டும் இல்லாமல் முட்டு கொடுத்துட்டு யார் உட்காந்துட்டு இருக்காங்க? இந்த மாதிரியான அத்துமீறல்கள், இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடக்கும்போது அதுக்கு எதிராக போராடாம, அதுக்கு எதிராக வாய் பேசாம திரும்ப திரும்ப போய் அவங்களுக்கே முட்டு கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிறவங்க யாரு அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு கோபம் தோழர் திருமாவர்கள் மேலதான் வரும். இது தோழர் திருமாவர்களுக்கும் தெரியும். ஏன்னா திமுக சைட்ல இருந்து அவங்களும் நிறைய சர்வே எடுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி மக்கள் மனநிலை இருக்குது, யார் மேலாம் கொதிப்புல கோவத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற அந்த சர்வே, இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் இதெல்லாம் அவங்களுக்கும் போயிருக்கும். அப்படின்னும் போது தோழர் திருமாவர்களுக்கு தான் இது மிகப்பெரிய நெருக்கடியும் பயத்தையும் உண்டாகுது. ஏற்கனவே அதிமுக என்டிஏவோட கூட்டணி அலையன்ஸ் செட் பண்ணி விட்டாங்க, அங்க கதவு அடைபட்டு போச்சு. அப்ப எங்க பார்கெனிங் பவரும் போச்சு, போய் கேட்க முடியாது. திமுக இதுக்கு மேல எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? எங்க பாரு, உனக்கு சீட்டு தர மாட்டேன்லாம் சொல்ல, ஒரு 4 சீட்டு தரேன். போன தடவை 6 கொடுத்தனா, இந்த தடவை ஒரு 4 கொடுக்குறேன். அது உனக்கு பானையெல்லாம் கொடுக்க முடியாது. பானை அப்படியே தூக்கிட்டு போய் அறிவாலயத்தில் ஒரு மூலையில் வச்சுட்டு உதயசூரியனில் நில்லு. ஏன்னா ஏற்கனவே பாவம் உங்கள் தோழர்கள்லாம், உங்கள் கட்சி ஆளுகள்லாம் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்கள் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் மட்டும் வந்துருச்சுன்னா, ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாக மாறிடுச்சுன்னா எங்கள் தோழர் கல்யாணம் பண்ணிப்பாப்புல. ஏன்னா இப்போ அவர் பாவம் இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற மாத்திரைகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்புல. அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால எங்கள் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருந்ததுனால, சரி ஏதோ பாவம் போட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாக நீங்கள் ஆயிட்டீங்க, சப்போர்ட் பண்ணிட்டோம். ஆனால் அதை கூட பயன்படுத்திக்கிட்டு இந்த 1 வருஷ காலத்தில் நீ கல்யாணம் பண்ணாமல் இன்னும் தொடர்ச்சியா நீ மாத்திரை முழுங்கிட்டு இருக்கிற, மாத்திரைக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற. அதனால என்ன பண்ண முடியாது, உனக்கு நிறைய சீட்லாம் கொடுக்க முடியாது, 4 சீட்டு உதயசூரியனில் நிற்கிற அப்படின்ட்டு தான் திமுக இப்போ ட்ரீட் பண்ணும். ஏன்னா அவங்க இப்போ பாமகவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி தான் பட்டியல் சமூக மக்களே கொதிப்படைஞ்சு போயிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் களத்துக்கு வந்ததுலேருந்து சிறுபான்மை வாக்கு ஒரு பக்கம், ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு அவர் உடைக்கிறாரு. பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அந்த குறிப்பிட்ட வாக்கு அண்ணன் சீமான் அவர்கள் உடைக்கிறாரு. இப்படி திமுகவுக்கு இந்த 2 தான் பலமே. பட்டியல் சமூக மக்கள் வாக்கு, சிறுபான்மை அப்படின்னு சொல்லப்படுற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு, இது 2மே இந்த தடவை ஒரு கணிசமான அளவில் உடைக்கப்படுது. அப்படின்னும் போது அங்கே திமுகவுக்கு பலமே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி, அதிமுக கூட்டணி, அடுத்து பாமக, தேமுதிக இவங்களாம் சேர்ந்துட்டாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸாக மாறிடும். இந்த சமயத்தில் திமுக ஏற்கனவே என்ன எதிர்பார்த்துட்டு இருக்குது, எப்படியாச்சும் பாமக உள்ள கொண்டு வந்துட்டு இவங்களை கழட்டி விட்டா அப்போ நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப தோழர் திருமாவர்களுக்கு இன்னும் கடுமையான நெருக்கடி. விஜய் அவர்கள்ட்ட பத்தி அவங்க சில்றா பசங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க கிட்ட போய் நாங்கள் போய் சேருவோமா அப்படின்ட்டு ரொம்ப எகத்தாளமாலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ வெளியே போனால் ரொம்ப சங்கடமாக போயிருமேன்ட்டு தோழர் திருமாவர்கள் இப்போ முன்னையாச்சும் ஏதோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வைத்த கலக்கும். இப்போ அதிமுக கூட்டணி அங்கே செட் ஆனதும் தினம் தோழருக்கு வைத்து கலக்கிட்டு இருக்குது, தினம் தோழருக்கு வயிறு சுத்தமாயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம தோழரை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. எனக்குன்னே வருவீங்களாடா, அது ஏன்டா என்ன மட்டுமே டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா தலித்தியம் அப்படின்ட்டு பேசி மீண்டும் மீண்டும் அவர்களை தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளிக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி எல்லாரும் தமிழர்களாக ஒன்றா சேரணும் அப்படின்ட்டு அதுலேருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு பட்டியல் சமூக மக்களுடைய செல்வாக்கு அவங்க பெற்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்தார், அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு பெற்றார். அப்படி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரி அட்லீஸ்ட் கப்பு செப்புன்னு இருந்துக்கலாம், ஏதோ இந்த கூட்டணியில் இருந்தாலாச்சும் அப்படியே கரையேறி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பாரஞ்சித் மாதிரி ஆளுங்க திமுக அட்டாக் பண்ணி வச்சிடறாங்க, நமக்கு தலைகுனியை வச்சிடறாங்க. நமக்கு ஒரே சங்கடமாக இருக்குது. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மக்கள் அப்படியே நம்மளை பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை மாறிட்டு இருக்கிறாரு தோழர் திருமாவர்கள். என்ன பண்ணுறது, சேராத இடம் சேர்ந்தா, சேரக்கூடாத இடம் சேர்ந்தா வராத வினையெல்லாம் வரத்தான் செய்யும் தோழர். அதனால தான் படித்து சொன்னோம், வேண்டாம் அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு எங்கள் கூட்டணி பிரிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் வார்த்தை விடாதீங்க. மற்ற கட்சியில் எதிர்நிலையில் இருக்கிறவங்க பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் திட்டாதீங்க, அவசரப்படாதீங்க தோழர். கொஞ்சம் உங்களுக்கான கேட்டு ஓப்பன்லேயே வைங்க. திமுகவுக்குள்ள விசிகாவை வச்சு பூட்டிடாதீங்க தோழர், அப்புறம் ஆசிட் மாதிரி கரைச்சிருவாங்க விசிகாவை அப்படின்ட்டு சொன்னோம். கேட்கலையே. இப்போ நிலைமை என்னாச்சு, ஒரு உடன்பிறப்பு என்ன சொல்கிறாப்புல, கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளை மாநில உரிமைகள் மீட்கப்பட்ட நாள் அப்படிதான் நினைக்கிறேன், சம்திங் லைக் தட். அப்படி சொல்லணும், அப்படி கொண்டாடணும் அப்படின்ட்டு ஒரு உடன்பிறப்பு. நீங்கள் நினைக்கலாம்
ஒரு முரட்டு உடன்பிறப்படாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்துல தான் மாநில உரிமைகள் வேணா இப்படி வேணா கொண்டாடலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த நாளை மாநில உரிமைகளை பறிகொடுத்த நாள் அல்லது மாநில உரிமைகளை தொலைத்த நாள் அப்படின்னு வேணா கொண்டாடலாம். ஏன்னா அவ்வளோ மாநில உரிமைகளை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ மத்திய அரசு எடுத்துட்டு போயிடுச்சு அவங்க காலத்துல தான். அப்படி இருக்கும்போது ஒருத்தன் இப்படி சொல்றான், மாநில உரிமைகள் மீட்கப்பட்ட நாள்னு கொண்டாடணும்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் எவ்வளவு பெரிய முரட்டு உடன்பிறப்பா இருக்கணும் இல்லையா? கொஞ்சம் கூட ஒரு விவரம் இல்லாத ஒரு உடன்பிறப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா சொன்னது யாரு தெரியுமா? திமுக உடன்பிறப்பு கிடையாது, விசிகாவில் இருக்கிற திமுக உடன்பிறப்பு. நம்ம விசிகா எம்எல்ஏ சிந்தனை செல்வன் சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்காப்ல, கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை மாநில உரிமைகள் மீட்கப்பட்ட நாள் கொண்டாடணும்ட்டு. இந்த ஒரு உடன்பிறப்பு இப்படி சொல்றாருன்னா ஒரு லாஜிக் இருக்குது. விசிகாவுக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா விசிகாக்காரர் வந்து இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அந்த நிலைமையில் இருக்குது விசிகாவோட நிலைமை. போற போக்க பார்த்தா தோழர், இந்த அங்கீகாரம்னு ஒன்று கஷ்டப்பட்டு வாங்கினீங்கள தேர்தல் ஆணையத்தில், அது போனா கூட பரவாயில்ல, நிக்கிற உங்களுக்கே டெபாசிட் போயிரும் போல இருக்குது. அந்த நிலைமையில போயிட்டு இருக்குது. அங்க விசிகா என்னடானா ஒரு பக்கம் திமுகவோட கரைஞ்சிட்டு இருக்குது. ஆனா விசிகாவுக்கு வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் விசிகா மேல ஒரு வித வெறுப்புலையும் மற்ற கட்சிகள் மேல ஒரு வித ஈர்ப்புலையும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படின்னும் போது ரொம்ப பரிதாபமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க தோழர். பார்த்துங்க, முடிஞ்சா கட்சியை காப்பாத்திங்க. ஆமா, அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.